மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 20வது அதிகாரம் 20-21வது வசனத்தை வாசிப்போம். நான் உங்க கூட ஒரு அரை மணி நேரம் தான் பேச போறேன். ஆனால் வசனத்தை தெளிவாக கவனிங்க. இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம் சரி பண்ண வேண்டிய இடம், நாம் ஆண்டவரோடு கற்றுக்கொள்ள வேண்டிய இடம், எப்படி தேவ சமூகத்துக்கு நம்ம போகிறது அப்படிங்கிறத குறித்து ஒரு சின்ன விளக்கத்தை கொடுத்துட்டு கர்த்தர் என்னை அனுமதித்தினால உங்ககிட்ட இந்த செய்தியை சொல்கிறேன். அது நன்மையாக மாறட்டும். அல்லேலூயா, ஆமென் தானா? ஆமென். வாசிங்க. அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். 20வது வசனம் சொன்னேன். 20வது அதிகாரம் 20வது வசனமும் 21வது வசனமும். அப்பொழுது செபோதேயுவின் குமாரனுடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றால் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும். கவனிங்க, உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என் பிள்ளைங்க 2 பேரும் உங்க கூட என்ன செய்யணுமாமா? வாசிங்க. ஒருவன் உமது வலது பாரிசத்திலும், ஒருவன் உம்முடைய வலது பாரிசத்திலும், ஒருவன் உமது இடது பாரிசத்திலும், ஒருவன் உம்முடைய இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றால். மீதி 10 பேரும் போறதா? என்ன சொன்னேன்னு விளங்கியிருப்பீங்க இல்லையா? ஒரு அம்மா நேரா வருது, ஆண்டவர்கிட்ட வந்து சொல்லுது, ஆண்டவரே என் பிள்ளைங்க எப்படி உங்க கூட 3.5 வருஷம் எவ்வளவு உண்மையா. யார் அந்த 2 பிள்ளைங்க? செபோதேயுவின் குமாரன் யாரு? யோவானும் யாக்கோபும். நல்ல கவனிங்க, இவங்க 2 பேரும் நீங்க உங்க ராஜ்யத்துக்கு வரும்போது ஒருத்தன் வலது கை பக்கமா உட்காரணும், ஒருத்தனை இடது கை பக்கமா உட்கார வச்சுக்கோங்க. எல்லா தாய்க்கும் உள்ள ஆசை, எல்லா தாய்க்கும் உள்ள ஆசை இல்லை? அப்படிதானே? எல்லாருமே நம்ம என்ன செய்வோம்? என் பிள்ளைங்க ஒரு நல்ல இடத்துல என்ன செய்யணும்? இருக்கணும். என் பிள்ளைங்க ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே ஆசைப்படுவது வழக்கம். அதே போல யாக்கோபு யோவானுடைய தாய் அவருடைய நடக்கையை கவனித்து அவரோடு கூட 3.5 வருஷம் அவங்க ஊழியர் செய்த எல்லா காரியத்தை அவர் கூட இருந்து சகலத்தையும் பொறுத்து கொண்டு பசி பட்டினியில் காடு மலை, ஆமென், அவர் தான் 4500 கிலோமீட்டர் நடந்து ஊழியம் செஞ்சார்னு சொல்லி, ஆமென், வேத பின்னணி வரலாறு சொல்லுகிறது. 4500 கிலோமீட்டர் 3.5 வருஷத்தில். ஆமென். காரே நம்ம 3.5 வருஷத்தில் 30,000 கிலோமீட்டர் ஓட்டுவோம் காரில் இல்லையா? ஒரு வருஷம் 10,000 கிலோமீட்டர் ஓட்டினாலும் 30,000. நடந்து 3.5 வருஷத்தில் ஒரு மனுஷன், ஆமென், 4500 கிலோமீட்டர் ஊழியம் செஞ்சுருக்காரு. ஆமென். இந்த 4500 கிலோமீட்டர் யாரெல்லாம் கூட நடந்தது? சீசர்களும் கூட நடந்தாங்க. அந்த ஆதங்கத்தில் அந்த தாய் எங்கேயோட விட்டுட்டு போயிடுவாரோ என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டியா? ஒரு மிஸ்டேக் இருக்காது இல்லை? அல்லேலூயா. எல்லாம் கவனிச்சிருங்க. ஆமென். அந்த தாய் கேட்குறா, நான் வரும்போது, நீங்கள் வரும்போது என் பிள்ளை யாக்கோபு உங்கள் வலது கை பக்கமா, என் பிள்ளை யோவான் உங்கள் இடது கை பக்கமாக உட்கார வச்சிருங்க ஆண்டவரே, அது எனக்கு போதும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் என்ன சொன்னார்னு வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் கேட்டுக்கொள்வது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார். அதெல்லாம் கூடும். அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். என்ன அர்த்தம்? சொல்லிட்டு போன மாதிரியே, ஆமென். 12 பேரையும் என்ன பண்ணாங்க? 11 பேரையும் சிலுவையில் அரைஞ்சாங்க. ஒருத்தனை தலைகீழ அரைஞ்சாங்க, ஒருத்தனை கிராஸா அரைஞ்சாங்க, ஒருத்தனை பக்கவாட்டில் அரைஞ்சாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி அரைஞ்சாங்க இல்லையா? யோவான் மட்டும் எங்கே இருந்தார்? பத்ம தீவில் அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிக்கிற மாதிரி பொரிச்சு கொண்டே விட்டு வந்துட்டாங்க. ஆமென். ஒரு மீன் துண்டை எப்படி எண்ணெயில் பொரிப்போமோ அதுபோல் யோவானை மட்டும் என்ன செஞ்சிட்டாங்க? எண்ணெய் கொப்பரையில் போட்டு முக்கி கொண்டு போய் எங்கே விட்டு வந்துட்டான்? ஆமென். பத்ம தீவில் விட்டுட்டு வந்துட்டான். பத்ம தீவில் இருந்து தான் என்ன பண்ணுறாரு?
இனிமே இந்த உலகத்தில் சம்பவிக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெளிப்படுத்தின விசேஷம் எழுதுறாரு. வெளிப்படுத்தின விசேஷம். சிலர் சொல்லுவாங்க வெளிப்படுத்தின சுவிசேஷம் அப்படிம்பாங்க. வெளிப்படுத்தல் சுவிசேஷம் அல்ல, இட்ஸ் a ஸ்பெஷல் ஒன். ஆமென், இட்ஸ் a ஸ்பெஷல் ஒன். வெளிப்படுத்தல் விசேஷம். வெளிப்படுத்துதல் என்பது ஒரு விசேஷம். ஆமென். வீட்டில் விசேஷம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சா? ஆமென். எங்க காணாவல? ஆமென். கவனிங்க. அப்போ விசேஷம் அப்படின்னா ஸ்பெஷல். ஆமென். ஸ்பெஷல். வெளிப்படுத்தல் என்பது விசேஷம். என்ன விசேஷம் அப்படின்னா, இனிமே இந்த உலகத்தில் சம்பவிக்க போற எல்லாவற்றையும் ஒரு மனிதனிடத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? சொல்லிட்டாரு. அதான் வெளிப்படுத்தல் விசேஷம். இந்த யோவான அவன் ஒன்னு யோவான் ஸ்நானகன். அவன் யாரு? எலிசபெத்துக்கும் சகரியாவுக்கும் பிறந்த ஆண்டவரால ஏசையா தீர்க்கதரிசியினால முன்னறிவிக்கப்பட்ட மனுஷன். அவன் எதை அறிவிக்க வந்தான்? இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படிங்கிற காரியத்தை ஆயத்தம் பண்ண வந்தான். அவன் தான் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த யோவான். அந்த யோவானுடைய தலையை ஏரோது என்ன பண்ணிட்டான்? சிறைச்சேதம். அந்த யோவான் இல்லை. புதிய ஏற்பாட்டில் 3 யோவான் இருக்காங்க. அதனால குழப்பிடக்கூடாது. பாரிய யோவான் அங்கே செத்துட்டாருன்னு சொன்னார் பாஸ்டர், இங்கே பத்துமத்தீவில் ஒரு யோவான் இருக்காரு, அவர் எப்படி வந்தார் உயிரோடு அப்படின்ட்டு இருக்கக்கூடாது. ஆமென். அவன் யோவான் ஸ்நானகன். நான் சொல்றது அப்போஸ்தலன் ஆகிய யோவான். 12 பேர்ல ஒரு ஆள். அப்போ கவனிங்க, இந்த யோவான் தான் அடுத்து நடக்க போற சம்பவங்களை எல்லாம் எழுதினவர். அவங்க அம்மா தான் வந்து ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறா. ஆமென். அந்த அம்மா தான், அந்த யோவானுடைய தாய் தான் வந்து ஆண்டவர் முன்னாடி, என் பிள்ளை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் ஆண்டவரே, என் பிள்ளை உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமே ரபி, ஆமென், நீங்கள் வரும்போது என் பிள்ளைய வலது பக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் ராஜ்யத்தில் உங்கள் அமைச்சரவையில். ஆமென். ஆர் ராசா இந்த சைடும் டிஆர் பாலு இந்த சைடு வச்சுக்கோங்க. ஆமென். உங்கள் அமைச்சரவையில். புரிஞ்சுட்டீங்களா? ஆமென். நம்மால் அமைச்சரவையில் முனுசாமி இந்த சைடும், வேற யாராச்சும் பேர் சொல்லுங்க, தெரியல எனக்கு, அவரை வலது பக்கமாக வச்சுக்குங்க. ஆமென். இன்னொரு ராஜா இருக்கிறாரு இல்லையா, அவருக்கு வலது பக்கமாக புஷி ஆனந்தா, அவரும். ஆமென். ஆதவ அர்ஜுனா லெஃப்ட்லையும் வச்சுக்குங்க இல்லையா. எவ்வளோ ஆசை பாருங்க எல்லாருக்கும். இந்த ஆசை இன்னைக்கு வரல, இன்னைக்கே வந்துச்சு பாருங்க. இவங்கெல்லாம் இவ்வளோ ஆசையாக இருக்காங்கல்ல, இவ்வளோ ஆசையாக சுற்றுறாங்கல்ல, இன்னைக்கே வந்துச்சு இந்த ஆசை. சொல்லுங்க. ஜி அவர்கள் ஆமென் அமித்ஷாவை வலது பக்கமாகவும் ராஜ்நாத் சிங்கை இடது பக்கமாகவும் வைத்திருக்கிறார். அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு. அல்லேலூயா. பேச மாட்டேங்கிறீங்களே. அப்படிதானே? அப்படி ஒரு ஆசை அவங்களுக்கு. அப்போ எவ்வளோ ஆசை இருக்கு பாருங்க. அப்போ இந்த ஆசை இன்னைக்கு உண்டானதல்ல. நாம் தான் வலது பக்கம் இருக்கணும், நாம் தான் இடது பக்கம் இருக்கணும். ஆமென். ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெரும் ஸ்தானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள், ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது இது நான் முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வாசிங்கனே. மற்ற 10 பேரும் அதை கேட்டு அந்த 2 சகோதரர் பேரிலும் எரிச்சலானார்கள். ஆமா, பின்ன எரிச்சல் வராம எப்படி இருக்கும் சொல்லுங்க? எரிச்சல் வருமா வராதா? ஏன் எரிச்சல் வந்துச்சுன்னா, அதுக்காக இல்லை. இந்த 2 பேரும் எவ்வளவு சுயநலமா இந்த அம்மா கேட்குது பாரு, அதுக்காக எரிச்சல் அடையல. நம்ம அப்படிதான் நம்ம அறிவு விளங்கிக்கும். ஆமென். அதை கேட்டு மற்ற 10 பேரும் அதை கேட்டு, அதை கேட்டனால இல்ல, வேற ஒன்ன கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க அப்படியே மேலே போயிடணும். 18வது வசனம், 17, 19, 15, 16 அந்த அதிகாரம் மேலே போய் அப்படி வாசித்து வந்தீங்கன்னா, அவர் தன்னுடைய பாடுகளையும், என்ன கவனிங்க இப்ப நீங்க, ஆமென், அவர் தன்னுடைய பாடுகளையும் அவருடைய மரணத்தின் தன்மையையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து ஒரு பெரிய டீப் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. ஆமென். ஒரு பெரிய டீப் டிஸ்கஸ் போய்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில தான் அந்த அம்மா இடையில பூந்து, ஐயா அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்,
நீங்க ராஜ்யத்துக்கு வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால என் பிள்ளை யோவான வலது பக்கமா, என் பிள்ளை யாக்கோபை இடது பக்கமா நீங்க வச்சுக்கிடணும் அப்படின்னு உடனே, ஏமா நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நீ வந்து என்னமா பாருங்க. அதுக்கும் கர்த்தர் பதில் சொல்றாரு. அதுக்கும் ஏசப்பா என்ன சொல்றாரு, நீங்க போய் மேலே வாசித்து பாருங்க. அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து விழா வாரியா பேசிட்டு வந்துகிட்டு இருப்பாரு. முதல் அதிகாரத்திலேயே, அதாவது 19வது அதிகாரத்திலிருந்தே விழா வாரியா பேசிட்டு வந்துட்டு இருப்பாரு. இதுக்கு இடையில அந்த அம்மா புரிஞ்சிருச்சு, இவர் எப்படியோ தன் ராஜ்யத்தை அமைச்சிருவார் போல தெரியுது, இவர் எப்படியோ இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருவார் போல தெரியுது. ஆமென். நமக்கு ஒரு சீட்டை கொடுத்துருவார். என் பிள்ளைங்களுக்கு 2 சீட்டை கொடுத்துட்டா, ஒருத்தன் பார்லிமெண்ட்லையும் ஒருத்தன் மக்களவையிலையும் உட்காந்துட்டான்னா என் பொழப்பு நல்லா போயிடும். ஆமென். ஆமென் தானே? பேச மாட்டேங்கிறீங்களே. நமக்கு ஆசை தான். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் அன்பு தேவ பிள்ளைகளை என்னை கவனிங்க நல்லா. கர்த்தர் சொல்றாரு, ஏசப்பா சொல்றாரு, ஏமா நீ கேட்டது சரிதான். ஆமென். என் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்க முடியாது, என் பாத்திரத்தில் பானம் பண்ண முடியாதுன்னு அதெல்லாம் செஞ்சுருவோம் அப்படின்னாங்க. சரி ஓகே செஞ்சிருவீங்க. அதுக்கு பதில் சொல்கிறார், சரி ஓகே செஞ்சிருவீங்க. ஆனால் என் கூட இருக்கிறது, என் வலது பக்கத்துலையும் என் இடது பக்கத்துலையும் இருக்கிறது நான் நியமிக்கிற காரியம் இல்லை. அது யார் கையில் இருக்குது? பிதாவுடைய கையில் இருக்குது. ஆமென் தானா? அப்படி சொல்லி முடிக்கிறாரு அந்த டிஸ்கஷனை. இதுக்கு இடையில அந்த 10 பேரும், அப்போ நாங்கள்லாம் என்ன துண்டை தலையில் போட்டு போகிறதா அப்படின்னு பயங்கரமான ஒரு எரிச்சல் காட்டுறாங்க. ஏமா போமா, அப்படி போய் விளையாடு, அங்கிட்டு போய் நின்று அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கோபம் அடைகிறாங்க. ஏன்னா நாங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, அவர் தன்னுடைய மரணத்தை குறித்தும் தன்னுடைய பாடுகளை குறித்தும், தான் எப்படி அடக்கம் பண்ணப்பட போகிறோம், எப்படி அடிக்கப்பட போகிறாரு, எப்படி ஆக்கினைக்குள்ளே தீர்க்கப்பட போகிறாரு, எப்படி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழும்ப போகிறாரு, பெரிய டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு உள்ள. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அது ஏன் காரியம் இல்லை, அது பிதாவுடைய கையில் இருக்கு. அவர் என்ன பேட்டர்ன் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. என் வலது பக்கத்துலையும் என் இடது பக்கத்துலையும் உட்கார்றதுக்கு அவர் என்ன பேட்டர்ன் வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியல. ஆமென். அவர் என்ன பேட்டர்ன் வச்சிருக்காருன்னு எனக்கு எப்ப கவனிங்க. இன்னும் சிலுவைக்கு போல, மரணம் அடையல, உயிர் தெழல, பரமேறி போல, இப்ப சொல்றாரு ஐ டோன்ட் நோ, எனக்கு அது தெரியல அப்படி சொல்றாரு. விளங்கிட்டீங்களா? புரிஞ்சுட்டீங்களா? இப்போ நான் வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அவரே தான் இப்போ இதையும் சொல்வாரு. ஆமென். அவரே தான் இதுக்கு பதில் சொல்வாரு. அது எப்ப சொல்றாருன்னு சொல்லி செய்தியை முடிக்க போறேன். ஆமென். அது எப்ப எதன் அடிப்படையில் சொல்றாருன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி நான் செய்தியை முடிக்க போறேன். நம்ம வாழ்க்கையில் இந்த நாட்களில் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம ஏன்னா கடைசி நாட்களின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். நான் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்லுங்க. நாம் கடைசி நாட்களில் இல்ல, கடைசி நாட்களின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். இது முடிவல்ல, முடிவின் ஆரம்பத்தில் நாம இருக்கிறோம். அதனால கொஞ்சம் இப்பவாவது சுதாரித்து கொண்டு, இப்பவாவது நம்ம என்ன செஞ்சிடணும், நம்முடைய வாழ்க்கையில சுதாரித்து கொண்டு சில காரியங்களை தேவனுக்கு பிரியமா செஞ்சிடணும். ஆமென் தானா? ஆமென் சொல்லி ஏதோ சடங்காச்சாரத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளம்பி வந்துட்டீங்களா? 7 மணிக்கு வந்துட்டா 9 மணிக்கு 9:30 போயிடலாம். எப்பா இருங்க நான் வந்துடுறேன், நீங்கள் சாப்பாடை மட்டும் வைங்க, இந்தா வந்துடுறேன் அப்படின்ட்டு ஓடி வந்த ஆள்லாம் இருக்கீங்களா? யாராச்சும் சாப்பாடை மட்டும் வச்சிருங்க, இந்தா வந்துடுறேன், 8:15 முடிச்சிருவாரு. ஆமாம் நான் வந்துட்டு நம்ம பிளான். சில மூஞ்சி லைட்டாக சிரிக்குது. ஆமாம் அப்படி யாராவது வந்திருந்தா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுருங்க. ஏசப்பா என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிடுங்க. ஆமென் தானா? நல்ல கவனிங்க. இப்ப சொல்றாரு எனக்கு தெரியல யார் அவருடைய வலது பாரிசத்தில், என்னோடு கூட இடது பாரிசத்திலும் வலது பாரிசத்திலும் யார் உட்காருவார்னு எனக்கு தெரியல. அது தேவனுடைய என் தகப்பனுடைய காரியமா இருக்கிறதுன்னு சொல்லி முடிச்சிட்டார். சரி, இதுக்கு பதில் சொல்றாரு. எங்க பதில் சொல்றாரு? இப்ப நீங்க திருப்புங்க வெளிப்படுத்தல் விசேஷம், வெளிப்படுத்தல் விசேஷம் 3வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 3:21 வாசிங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே. பாருங்க அவர் சொல்றாரு. ஆமென். அங்க சொன்னாரு, என்ன சொன்னாரு எனக்கு தெரியல. ஆமென். எனக்கு தெரியல யார் என் வலது பாரிசத்தில் உட்காருவா, யார் என் கூட இருப்பான்னு சொல்லி எனக்கு தெரியல. அது என் பிதாவின் காரியமாய் இருக்கிறது அப்படி சொல்லி அந்த அம்மா அனுப்பிச்சிட்டாரு. எல்லாரும் அந்த அந்த சூழ்நிலை அப்படியே சைலண்ட் ஆயிடுச்சு. இப்ப சொல்றாரு எங்க வெளிப்படுத்தல் விசேஷத்துல தான் நல்ல கவனிங்க என்னைய மரணம் அடைந்து எப்ப எந்த சூழ்நிலையை சொல்றான்னு சொல்லிடுறேன் பாருங்க. தான் மரணம் அடைந்து பரலோகத்தின் திட்டத்தை நிறைவேற்றி பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி மரணம் அடக்கம் உயிர்ப்பு
பரமேறுதல். சொல்லுங்க. கோர்வையா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க. மரணம், அடக்கம், உயிர்ப்பு, பரமேறுதல். சொல்லுங்க. மரணம், அடக்கம், உயிர், பரமேறுதல். இன்னும் ஒன்று மட்டும் பேலன்ஸு, வருகை. அவ்வளோதானா? இது 5 சேர்ந்தது தான் நற்செய்தி. அதுக்கு பேர் தான் காஸ்பல், சுவிசேஷம். விளங்கிட்டீங்களா? விளங்கிட்டீங்களா? புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சுன்னா நல்லது. எனக்கு நல்லது, அவருக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அல்லேலூயா. இப்ப கவனிங்க, சொல்றாரு, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ. அதான் மேட்ரு. மேட்ரு என்ன? அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் என்ன சொல்றாரு? இப்ப சொல்றாரு. எப்போ? மரணம், அடக்கம், உயிர்ப்பு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தேவனோடு கூட அவருடைய காரியங்களை அறிந்து கொண்டு நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். இங்க இந்த வசனத்தை எல்லாம் இங்க கோட் பண்ணாதான் இங்க புரியும். நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். என்னை காண்கிறவன் என் பிதாவை காண்கிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என் பிதாவையும் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆமென். நான் போகிற வழியை நீங்கள் அறியவில்லை. நாங்கள் தெரியுமே. ஸ்தேவான் சொல்றாரு, ஆமென், நீங்க போற வழியே எங்களுக்கு தெரியாது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. இந்த வசனம் எல்லாம் நம்ம மண்டையை சுத்தி இருந்தா தான் இப்ப நான் சொல்ற வார்த்தை புரியும் உங்களுக்கு. இப்ப என்ன சொல்றாரு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. அந்த அம்மா கேட்ட கேள்விக்கு பதில் இங்க இருக்கு. யார் நீங்க வரும்போது, ராஜ்யத்தில் வரும்போது உங்க வலது பாரிசத்தில் என் பிள்ளையை உட்கார வச்சிருங்க, இடது பாரிசத்தில் யோவானை உட்கார வச்சிருங்க, வலது பாரிசத்தில் யாரை உட்கார வச்சிருங்க? யாக்கோபை உட்கார வச்சிருங்க. 2 பிள்ளைங்களும் உங்களுக்காக அவ்வளவு ஊழியத்தை நிறைவேற்றிருக்காங்க, அவ்வளவு பாடுபட்டு இருக்காங்க, நடந்திருக்கிறாங்க, உழைத்திருக்கிறாங்க. அதனால ஒரு ஆள் வலது பக்கம், ஒரு ஆள் இடது பக்கம் உட்கார வச்சிருங்க அப்படின்னு. அது என்னுடைய காரியம் இல்லைன்னு சொன்னவர் பிதாவின் காரியத்தை அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து பிதாவின் காரியத்தை அறிந்து இப்ப பதில் சொல்றாரு. தம்பி, அந்த அம்மாவுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென். இப்ப யாரை வச்சே எழுதுறாரு? அத என்ன புரியல உங்களுக்கு? யாரை வச்சே எழுதுறாரு? இப்ப யோவானுக்கு புரிஞ்சு, அடடடடா, எங்க அம்மா ஒரு நாள் கேட்டுச்சு வந்து அவர்கிட்ட. என்ன கேட்டுச்சு? ஓ, வலது பாரிசத்துல உட்கார வச்சிருங்க, இடது பாரிசத்துல உட்கார வச்சிருங்கன்னு கேட்டுச்சு. இப்ப யாரு கேட்டாங்களோ அவங்கள வச்சே எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? நீ ஜெயம் எடுத்தேனா, நீ ஜெயம் கொண்டவனா, எழுந்தேனா, நீ ஜெயிக்கிறவனா இருந்தா, இந்த உலகத்தை ஜெயிக்கிறவனா இருந்தா, அப்படிங்களே, ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி நான் அருள் செய்வேன். அருள் செய்வேன் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், கன்வே பண்ணுவேன். அவர்கிட்ட நான் என்ன செய்வேன்? கன்வே பண்ணுவேன். கொஞ்சம் பேசுங்க பிரதர், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க. ஆமாம். நான் இப்போ ஒரு பெரிய பனியன் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன். என்ன பாஸ்ட் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாரு? ஆமாம். நம்ம ஊரில் அப்புறம் என்ன செய்கிறது இல்லையா? இந்த பண்டில் எடுத்து இப்படி கொடுத்து அப்படியே கை மாற்றி எப்படியாச்சும் கொஞ்சம் ரூபா சம்பாதிக்கலான்னு ஒரு சின்ன பிளான் எனக்கு. இப்போ ஜேக்கப் பிரதர்கிட்ட சொல்கிறேன், ஜேக்கப் பிரதர், உங்களுக்கு தெரிஞ்ச ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் என்ன செய்யுங்க, பேசுங்க, கொஞ்சம் என்ன செய்யுங்க. எனக்கு ரொம்ப சீப்பான ரேட்டில், அதாவது மொத்தமே ஒரு 15 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் கிடைக்கிற மாதிரி எவனாவது தருவானா? ஆமாம். எப்படி ரெக்கமெண்ட் எப்படி வேணுமா ஐயா? மொத்தமே ஒரு பீஸ் ஒரு 10 ரூபா 15 ரூபாவில் கிடைக்கிற மாதிரி பண்டில் பக்காவாக பல்காக எடுக்கிற மாதிரி ஒரு 1,00,000 பீஸ் எடுக்கிற மாதிரி கொஞ்சம் பேசுங்க பிரதர் அப்படின்னா அவர் யோசிப்பார், இந்த ஆள் என்னடா ஒரு 30-40 ரூபாய்க்கு வந்தால் கூட ஏதோ ஒன்று பேசலாம், 15 ரூபாய்க்கு நிற்கிறானே, இந்த பிரதர் கொஞ்சம் பேசுங்க பிரதர். போகிறதுக்கு முன்னாடி கூப்பிடுறோம்ல, போகிறதுக்கு முன்னாடி நான் போயிட்டுருக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, கன்வே பண்ணுங்க, நான் வந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லுங்கள். இப்படி ஒரு ஆள் வருவார், வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு. அவர் வந்தார்னா பண்டில் ஏற்றி விட்டுட்டு இந்த இவ்வளோ துட்டு மட்டும் வாங்கிக்கிங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம். சில வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்குது, சில வார்த்தைகளுக்கு வேல்யூ இருக்குது, சில காரியங்களுக்கு வேல்யூ இருக்குது, சில காரியங்களுக்கு மதிப்பு இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளை கவனிங்க. இப்போ யோவானை வச்சே எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு? யோவான் தான் எழுதுறாரு இதை. ஆமென். என்ன தெரியுமா எழுதுறாரு? ஆமென். நான் ஜெயம் கொண்டு
என் பிதாவின் ஆண்டவர் ஜெயிச்சாரா உலகத்தை? பாவத்தை ஜெயிச்சாரா? பிசாசை ஜெயிச்சாரா? சாபங்களை ஜெயிச்சாரா? தந்திரங்களை ஜெயித்தாரா? ஆமென். வியாதிகளை ஜெயித்தாரா? பலவீனங்களை ஜெயித்தாரா? பிசாசின் சகல தந்திரங்களை ஜெயித்தாரா? அப்படி சொல்றாரு. என்ன சொல்றாரு? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ? யாருங்க? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு நான் என்ன செய்ய போறேன்? யாருகிட்ட அந்த வார்த்தையை சொல்றாரு? எந்த சபையோடு இதை பேசுறாரு அப்படின்னா, லவோதேக்கியா சபையோடு கூட ஆண்டவர் என்ன செய்யறாரு? இதை வாசிங்களேன், வாசிங்க 3:17 வாசிங்கனே. ஆமென். அது ஒரு எப்படிப்பட்ட சபை? ஆமென். அந்த லவோதேக்கியா சபை எப்படிப்பட்ட ஒரு சபையாக காணப்பட்டது? வாசிங்கனே. நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்பட்டவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமாய் இருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறையும் இல்லை என்று சொல்லுகிறபடியால், அப்ப எப்பேற்பட்ட சபையோடு கூட பேசுகிறார்? ஆமென். கவனிங்க, லவோதேக்கியா சபை ஒரு 7வது கடைக்கோடி சபை. இன்னும் அந்த சபையை குறித்து ஆண்டவர் பேசும்போது, நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். தேவனுக்கு வாந்தி வர்ற அளவுக்கு நடந்துக்கிற சபை அது. என்னன்னு புரிஞ்சுட்டா? நான் என்ன சொல்றேன்னு விளங்கிட்டீங்களா? ஆண்டவருக்கு வாந்தி வர்ற அளவுக்கு நடந்துக்கிற சபை அது. அப்படி ஒரு உலகம், அப்படி ஒரு காரியங்கள் அந்த சபைக்குள்ளே நிலவி இருக்கிறது. ஆனால் அந்த சபைக்கு ஒரு பெரிய அழைப்பு கொடுக்கிறார். நீ எப்படிப்பட்ட சபை அப்படின்னா போடப்பட்டிருக்கு, நிர்பாக்கியம் உள்ளவன். யாராமா? நீ நிர்பாக்கியம் உள்ள ஒரு சபை, பரிதபிக்கப்பட்ட ஒரு சபை, ஆமென், தரித்திரம் உள்ள ஒரு சபை, குருட்டாட்டம் நிறைந்த ஒரு சபை, நிர்வாணியா இருக்கிறதை அறியாத ஒரு சபை. ஆமென். அல்லேலூயா. லவோதேக்கியா சபையை குறித்து, அந்த நிலைமையை குறித்து சொல்றாரு. ஆமென். நம்முடைய நிலைமை, நம்ம தான் சபை. நம்ம தான் யாரு? சபை. அந்த சபையை குறித்து அவர் பேசுகிறார். ஆமென். உன்னுடைய காரியங்கள் எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. உன்னுடைய பழக்க வழக்கம், உன்னுடைய நடக்கை, உன்னுடைய சுபாவம், உன்னுடைய அப்ரோச், ஆமென், நீ தேவனை ஏமாற்றி கர்த்தரை ஏமாற்றுகிறது அவருக்கு அருவருப்பா இருக்கு. ஆண்டவரை நீ ஏமாற்றி திரிகிறது. ஆமென். கர்த்தர் பார்க்கிறாரா இல்லையா? மனுஷன் பார்க்கிறானோ இல்லையோ, நம்முடைய காரியங்களை யார் கவனித்துக் கொண்டிருக்கிறார்? தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த எண்ணத்தை மறந்து போன சபை லவோதேக்கியா சபை. என் தேவன் என்னை கவனிக்கிறார் என்பதை மறந்து திரிந்த சபை லவோதேக்கியா சபை. ஏன்னா விளக்கம் சொல்லுது பாருங்களேன், அறியாமல், நீ நிர்வாணியா இருக்கிறதை அறியாம கிடக்கிற. ஆமென். நீ உனக்குள்ள என்ன இருக்குன்னு நீ அறியாம இருக்கிற. நமக்கு நாமே நியாயம் தீர்த்து கொண்டு, நமக்கு நாமே பரிசுத்தம் பண்ணி கொண்டு, நமக்கு நாமே நல்லவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிற லவோதேக்கியா சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ நிர்பாக்கியம் உள்ளவன், நீ தரித்திரன், ஆமென், நீ குருடன், ஆமென், நீ பரிதபிக்கப்பட்டவ, நீ நிர்வாணி என்பதை ஒரு நாளும் நீ பார்க்கலையா கேட்கிறார். அல்லேலூயா. அப்ப எதை ஜெயிக்கணும் அப்படின்னா, நிர்பாக்கியத்தை ஜெயிக்கணும். எதை ஜெயிக்கணும்? நிர்பாக்கியம்னா என்ன? எது பாக்கியம்? கர்த்தருக்கு பயப்படுறது தான் பாக்கியம். கர்த்தருக்கு பயப்படுறது தான் பாக்கியம். எது பாக்கியம்? ஆமென். தீங்கு அனுபவித்து நன்மைக்காக நன்மை செய்து தீங்கு அனுபவிக்கிறவன் பாக்கியவான். எது பாக்கியம்? கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆமென் தானா? அப்ப பாக்கியங்கிற அந்த வார்த்தையை எடுத்து தியானிச்சு பாருங்க, எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அப்ப ஆண்டவர் பார்க்கிறார். நீ நிர்பாக்கியம் உள்ள சபை, நீ அதை விட்டு வெளியே வா, பாக்கியவதியா மாறு. உன்னை பாக்கியவதியா மாற்றும்படி, உன்னை பாக்கியவானா மாற்றும்படிக்கு தான் நான் சிலுவையில நான் அர்ப்பணித்தேன் சொல்றாரு. ஆமென். என்ன சிலுவைக்கு அர்ப்பணித்தேன். நான் எப்படி இந்த உலகத்தை நிர்பாக்கியத்தை ஜெயித்தேனோ, பரிதபிக்கப்பட்ட நிலைமையை நான் ஜெயித்தேனோ, தரித்திரத்தை நான் எப்படி சிலுவையில ஜெயித்தேனோ, குருட்டாட்டமாய் இருந்தவனை நான் எப்படி ஜெயித்தேனோ, ஆமென், நிர்வாணமாய் இருந்த ஆமென் முதல் ஆதாமை நான் எப்படி ஜெயித்தேனோ, நீயும் ஜெயம் எடுக்கணும். ஆமென். நீ ஜெயித்தா, ஆமென், எதை ஜெயித்தா? நிர்பாக்கியத்தை ஜெயித்தா, தரித்திரத்தை ஜெயித்தா, ஆமென், பரிதபிக்கப்பட்ட நிலைமையை நீ ஜெயம் எடுத்தா, ஆமென், குருட்டாட்டத்திலிருந்து நீ ஜெயித்தா, உன் நிர்வாணத்தை நீயே பார்த்து திருத்தி கொண்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி கொண்டு அதில் நீ ஜெயம் எடுத்தா,
எப்படி நிர்வாணமானா? சாத்தான் நிர்வாணமாக்குனா, ஆவியில நிர்வாணம், சரீர நிர்வாணத்தை பார்க்கும்படி பிசாசு செஞ்சிட்டான். ஆமென். அவனுடைய திட்டத்தை ஏவாள் மூலமா நிறைவேற்றிட்டான். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சபையே, கடைசி காலத்தின் ஆரம்பத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிற மணவாட்டி திருச்சபையே, கர்த்தருடைய கடைக்கோடி தொண்டனாய், கர்த்தருடைய கடைக்கோடி ஊழியக்காரனாய், வேலைக்காரனாய் சொல்லுகிறேன், ஆமென். இந்த பரிதபிக்கப்பட்ட நிலைமையிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். இந்த தரித்திரமான நிலைமை ஆவிக்குரிய தரித்திரம். நான் வீட்டில் கஞ்சி இல்லை சோறு இல்லைன்னு சொல்லலை. அந்த தரித்திரத்தை கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் நிறைவேற்றிடுவாரு. ஆனால் ஆவிக்குரிய தரித்திரம், ஆமென், ஆத்துமாவில தரித்திரம், ஆவியிலே தரித்திரம் என்னது? ஆமென். எத்தனை மணிக்கு காலையில் எழும்புறீங்க? எத்தனை மணிக்கு காலையில் எழும்புறீங்க? சரி, நான் இப்போ ஒரு டைம் சொல்கிறேன், அதுக்கு மட்டும் கை தூக்குங்க. 3 மார்னிங் 3 o'clock எழும்புறவங்க கை தூக்குங்க. 3:30 ஒரு தரம், 3:30, 4 2 பேர், கர்த்தர் அவர்களோடு இருக்கட்டும். 4:30 4:30 மணிக்கு ஒரு ஆள், 5 மணிக்கு எழும்புறவங்க. இதுக்கப்புறம் கேட்க மாட்டேன், யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த கிறிஸ்டியானிட்டி லைஃப். ஆமென். 5 மணிக்கு எழும்புறவங்க. இதுக்கு மேலே கேட்க. ஒரு நாள் ஒரு அன்பு பிள்ளைக்கு ஃபோன் பண்ணேன் காலையில் 5:45. கவனிங்க, பிரைஸ் லார்ட் பாஸ்டர் அப்படின்னுச்சு அந்த பாப்பா. சோத்திரம்மா அப்படின்னேன். நான் ப்ரேயர்லாம் முடிச்சு வாக்கிங் எல்லாம் முடிச்சு வந்து நான் விடிஞ்ச ஞாபகத்தில் கூப்பிட்டேன். பாவம், எப்படி சோத்திரம்பா சோத்திரம்மா அப்படி. சோத்திரம் பாஸ்டர். சரி, அவர் எழும்பிட்டாரா, அவர்கிட்ட ஃபோனை கொடுங்க அப்படின்னா, நான் காலையில் சொல்கிறேன் பாஸ்டர் அவர்கிட்ட அப்படின்ச்சு. வாட்ரா, நான் பதறிட்டேன். என்னடா, அப்போ நான் கூப்பிட்டது காலையில் இல்லையா? கவனிங்க. ஆமாம். அந்த பாப்பா சொல்லிச்சு, பாஸ்டர் நான் காலையில் அவர்கிட்ட சொல்லிடுறேன், எழுந்தவுடனே நான் கூப்பிட சொல்கிறேன். நான் ஃபோனை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சுதாரிச்சுட்டு மணியை பார்த்தேன், 5:40. ஓ, அப்போ 5:40 காலையில் இல்லையா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதுக்கு எதியா ஸ்தோத்திரங்கிறீங்களா? எத்தனை மணிக்கு எழும்புறீங்க? ஆமே. தூக்கத்தை விரும்பாதீங்க. காலையில் படுக்கையில் கிடக்காதீங்க. ஆமே. காலையில் படுக்கையில் என்ன செய்யக்கூடாது? காலையில் நீங்கள் ஒரு 5 o'clockனாலும் உங்கள் படுக்கையை மடிக்கலைன்னா நீங்கள் வெற்றி பெற முடியாது. நான் சொல்கிறேன், நான் உங்கள் தகப்பன். ஆமே. என்னமோ இந்த காலகட்டத்தில் அப்படி வச்சுட்டார், உங்களுக்கு தகப்பனை வச்சு ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். வேறு தகப்பன் உங்களுக்கு இல்லை, நான் தான் தகப்பேன். ஆமே. இது உங்கள் தலையெழுத்து. ஆமே. அதனால் நான் சொல்கிறது நீங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். புரிஞ்சுட்டீங்களா? நீங்கள் ஒரு 5 மணிக்கு கூட உங்கள் படுக்கையை மடிக்கலைன்னா, ஆமே, நீங்கள் வெற்றி பெற முடியாது. நீங்கள் நினைச்சதை சாதிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கொண்டதை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமே. ஒரு 5 o'clock கூட எழுந்து தேவ சமூகத்தில் உட்காரலைன்னா யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் த கிறிஸ்டியானிட்டி. மார்க்கத்துக்கு நம்ம அன்ஃபிட்டாக இருக்கிறோன்னு அர்த்தம். எப்படி ஜெயிக்க முடியும்? அல்லேலூயா. எப்படி ஜெயிக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட. வருத்தப்படுறேன், நான் ரொம்ப வருத்தத்தை பதிவு பண்ணுறேன். 5 மணிக்கு கூட கை தூக்காத ஆட்களை குறித்து நான் வருத்தப்படுறேன். 5 o'clock கை தூக்காத ஆட்களை குறித்து நான் வருத்தப்படுறேன். எவ்வளோ பலவீனம் இருக்கட்டும், எவ்வளோ சுகவீனம் இருக்கட்டும். ஆமே. அல்லேலூயா. எவ்வளோ சுகவீனம் இருக்கட்டும், ஒரு 5 மணிக்கு எழும்பி தேவ சமூகத்தில் உங்களால் முழங்கால் போட முடியலன்னா போட்டு பழகிருங்க. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நாம் கடைசி நாட்களின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். கடைசி நாட்களின் ஆரம்பத்தில் இருக்கிறோம். அல்லேலூயாவா. நல்லா கவனிச்சிருங்க. சொல்றாரு, நீ நிர்பாக்கியம் உள்ளவன், இதை விட்டு வெளியே வா, இதை நீ ஜெயமெடு. பரிதபிக்கப்பட்டவன், இதிலிருந்து நீ ஜெயமெடு. ஆமென். தரித்திரன் அப்படின்னா ஆவிக்குரிய தரித்திரம். ஆவியில ஒரு இழப்புதல் இல்லை, ஆவிக்குண்டான ஆகாரம் இல்லை, ஆவியில பலப்படல, ஆத்துமாவில இன்னும் தேவனை பார்க்கல, ஆத்துமாவில இன்னும் தேவனை ருசிக்கல, ஆத்துமாவில இன்னும் என்ன செய்யல. ஆமே. பவுல் சொல்றாரு, அதான் பவுல் சொல்றாரு பாருங்க, கல்யாணமானவன் பொண்டாட்டிக்கு எப்படி பிரியமா நடந்துக்கலானே யோசிப்பானாமா. ஆமே. ஆமே. கல்யாணமான லேடிஸை பற்றி பவுல் எழுதுறாரு கொரிந்துக்கு 7வது அதிகாரத்தில், தான் கணவனுக்கு எப்படி பிரியமா நடந்துக்கலானே யோசிக்கிறதாம்மா. ஆமேன். அவருக்கு என்ன பிடிக்கும்? கருவாட்டு குழம்பு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். நல்லா பாருங்க, இன்னைக்கு நான் கருவாட்டு
காலையில் எத்தனை மணிக்குமா ஜெபம் பண்ண? பாஸ்டர், என் மனைவிக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர், நேற்று கூட்டிகிட்டு போய் அப்படியா ஐயா, ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் சேர்ந்து எப்போ ஜெபம் பண்ணீங்க? 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணி எத்தனை நாளாச்சு? 2 பேரும் கை கோர்த்து முழங்கால் போட்டு எவ்வளவு காலமாச்சு? 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி பேசி ஆவிக்குரிய நிலைமையில நம்ம வளரணும், நம்ம இந்த மாதிரி தடையில் இருக்கிறோம், நம்ம ஆவியில் இன்னும் பலப்படணும், ஆத்மாவில் இன்னும் பலப்படணும் பேசி எவ்வளவு காலம் ஆச்சு? அல்லேலூயா. பரிதபிக்கப்பட்ட நிலைமை. இதிலிருந்து என்ன செய்யணுமா? ஜெயம் எடுக்கணும். தரித்திரம், குருட்டாட்டம். தேவன் யார்? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார்? என் வாழ்க்கை என்ன? எனக்காக இந்த பூமியில வைக்கப்பட்டிருக்கிறது என்ன? நான் யார்? எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்கள் என்ன? பார்க்க முடியல. குருட்டாட்டம். நிர்வாணியா இருக்கிறதை பார்க்க முடியல. அறியாமல் இருக்கிறது. நீ ஐஸ்வர்யவான் என்று, திரவிய சம்பன்னன் என்று, எனக்கு ஒரு குறையும் என்று சொல்லுகிறபடியால். அடுத்த வசனம் 18. நான் நீ ஐஸ்வர்யவன் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போடவும் வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன். கொண்டு வந்தார் பாருங்க. நான் ஆலோசனை. லவோதிக்கேயா சபை பரிதாபமான சபை, கர்த்தர் வாந்தி பண்ற நிலைமையில் இருக்கிற சபை. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற நிலைமையை விட்டு வெளியே வா. நீ ஜெயம் எடுக்கணும்னா அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கையை விட்டு வெளியே வா. ஆமென். காசு இருந்தா பிரைஸ் லார்ட் அல்லேலூயா ஆமென் எல்லாம் வருது. காசு இல்லைன்னா அவர் என்ன செஞ்சார் எனக்கு? ஆமென். அனலும் இல்லை குளிரும் இல்லை. ஆமென். பணம் ஏதாச்சும் ஒரு காரியம் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா நேர ஆலயத்தை தேடி ஒட்டியார வேண்டியது. ஆமென். கர்த்தர் எங்களை நல்லா வச்சிருக்கார் பாஸ்டர். ஏதோ ஒரு ஜர்க்கு, ஏதோ ஒரு பலவீனம், ஏதோ ஒரு குறைவு வந்த உடனே ஆலயம் இல்லை, ஆராதனை இல்லை, பாஸ்டரும் இல்லை, பாதரும் இல்லை. ஆமென். ஒன்றும் இல்லை. தரித்திரம், குருட்டாட்டம், நிர்பாக்கியம். ஆமென். ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் உடுத்து வைத்திருக்கிறேன். சிலுவையில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? உன்னை உடுத்து வைத்திருக்கிறேன். சிலுவையில் உன் குருட்டாட்டத்தை நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். உன்னுடைய தரித்திரத்தை சிலுவையில் நான் ஜெயித்திருக்கிறேன். என்ன அழகா பேசுறாரு பாருங்க. இது வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு பேசுறது. யோவானுடைய தாயிட்ட கீழே பேசுனது என்ன போல மாம்சத்திலும் ரத்தத்திலையும் சரீரத்திலையும் வந்த மனுஷனாய் மனித அவதாரத்தில் வந்த இயேசு எனக்கு தெரியல அப்படின்னாரு. மேலே போய் அறிந்து கொண்டு சொல்றாரு. மேலே போய் தன் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து அவருடைய காரியங்களை அறிந்து இப்ப சொல்றாரு, பதில் சொல்றாரு. என்ன பதில் சொல்றாரு? உன்னை நான் புடமிட்டு இருக்கிறேன். நீ ஐஸ்வர்யம் ஆகும்படி நெருப்பிலே புடமிட்ட பொன்னையும் நீ நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு உன்னை உடுத்து வைப்பதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும் நீ பார்வை அடையும்படிக்கு உன் கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும் என்று உனக்கு நான் ஆலோசனை சொல்லுகிறேன். என்ன அழகு, என்ன அற்புதமான காரியம். ஆமென் தானா? சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரா இல்லையா? ஆமென். இப்போ இதில் ஜெயம் எடுக்கணும். எப்படி ஒரு வலது பாரிசத்துக்கு போகிறது? எப்படி ஒரு ராஜ்யத்துக்கு நம்ம போகணும்? இந்த உலகத்தை ஜெயிக்கணும், இந்த உலகத்தின் அவலட்சணங்களை ஜெயிக்கணும், இந்த உலகத்தின் அசிங்கங்களை ஜெயிக்கணும். ஆமென். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை ஜெயிக்கணும். பரிசுத்த ஆவியானவர் உள்ளத்தில் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் ஆமென் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவி வந்தால் டிபுடு கையை அடிச்சுக்கிட்டு பிறல்றது இல்லை, அது இல்லை பரிசுத்த, அது உற்சாகம். அப்படி பழக்கிட்டாங்க. அது நைஜீரியாவிலிருந்து வந்த ஊழியம். அந்த ஊழியம் நைஜீரியாவிலிருந்து வந்த ஊழியம், சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த ஊழியம். யாரோ 2 பேர் கொண்டு வந்து இறக்குமதி பண்ணிட்டு போனாங்க. ஆமென். அதை இங்கே இருக்கிற ஒருத்தர் பயங்கரமாக டெவலப் பண்ணார். சென்னையில் தான் இருக்கார் அவர். அதை தொடர்ந்து அவருக்கு அசிஸ்டண்டாக இருந்தவர் இன்னும் டெவலப் பண்ணிட்டார். அதை தொடர்ந்து அது பரவி பாய்ந்து கொண்டு இருக்கிறது நதி போல. எது? டப் 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 டப்னு கை அடிச்சு மண்டையில் எண்ணெயை வச்சு அடிச்சு என்னோட வண்டியை ஸ்டார்ட் மோட்டர் எது ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி வாரம் ஆடும் பாருங்க. ஒரு சபையில் நான் பார்த்துருக்கேன். ஒரு பேய் ஆமென் 8 வருஷமா ஆடுது. துரத்தலையா? முடியாது, துரத்த முடியாது. ஏன்னா நீங்க இருக்கிற சேனல் வேற, நீங்க இருக்கிற பாதை வேற, நீங்க நிக்கிற காரியம் வேற. நீங்க லவோதிக்கேயா சபையை சார்ந்தவர்கள். அல்லேலூயா. நீங்கள் அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் தேவன் வாந்தி பண்ணி போடுகிற இடத்துல நிக்கிற சபை. அது பரிதாபமான சபை, கர்த்தர் அருவருக்கிற சபை.
ஆமென். ஏங்க 8 வருஷமா பேய் ஆடுமா? இங்க இருந்து கூட ஒருத்தன் போனான், இங்க இருந்து கூட நம்ம சபையில இருந்து கூட ஒருத்தன் போனான். போய் 1.5 வருஷமா தலையில எண்ணெய் வச்சு அடிச்சுட்டு வந்துகிட்டே இருந்தான், டப் 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 டப்னு. திண்டிவனம் தாண்டினோன்னா ஒரு மாதிரி முழிப்பானாம்மா. அவங்க அம்மா சொல்லுது, திண்டிவனம் தாண்டோன்னா பழைய மாதிரி முழிக்கிறான் பாஸ்டர் அப்படி. ஆமா முழிப்பான், முழிக்காம என்ன செய்வான்? மாசம் 10,000 ரூபாய் கடன் வாங்கிட்டு போய் என்ன செய்யறது? மோட்டர் ஸ்டார்ட் பண்ணி விடுறது. எங்க விடுதலை கிடைச்சது தெரியுமா? இந்த பலிபீடத்தில் விடுதலை கிடைச்சது. நான் ஒன்றும் சொல்லலை, நான் விடுதலை தர மாட்டேன். நான் நைட்டு 11 மணிக்கு வருவேன். நீ உன் குடும்பமா உன் பிள்ளையோட இங்கே காத்துரு. ஒரு வாரம் இங்கே சபையில் இரு, 7 நாள் சபையில் இரு. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையோட அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உன் பிள்ளையை கூட்டிட்டு நீ போயிடுவ. இங்கே இரு. நான் டெய்லி 11 மணிக்கு வருவேன், காலையில் 4 மணிக்கு வருவேன். வந்து தலையில எண்ணெய் வச்சு நான் ஜெபம் பண்ணி விடுவேன். உங்களில் ஒருவன் பலவீனப்பட்டால் சபையின் மூப்பனை அழைத்து எண்ணெய் பூசி ஜெபம் பண்ண கடவீர்கள். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீதிமானின் ஊக்கமான ஜெபம் பிணியாளியை விடுதலை செய்யும். This is not a business. விளையாண்டீங்களா? டெய்லி 11 மணிக்கு வருவேன், கண்ணீரோட அவனை தொட்டு ஜெபம் பண்ணுவேன். காலையில் 4 மணிக்கு வருவேன், கண்ணீரோட தொட்டு ஜெபம் பண்ணுவேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனான். இப்போ தெளிவாக முழிக்கிறான். எங்கே பார்த்தாலும் இப்போ என்னை பார்த்தா தலையை கீழே போட்டுருவான், வெக்கம். ஏன்னா நன்மை பெற்றாச்சு, ஓடியாச்சு. நன்மை பெற்றுட்டு என்ன செஞ்சிட்டோம்? ஓடிட்டோம். நம்ம 9 குஷ்டரோகி கூட சேர்ந்த ஆட்கள், 9 குஷ்டரோகி கூட சேர்ந்த ஆட்கள். ஒருத்தன் தான் திரும்ப வருவான். அந்த ஒரு ஆள் தான் நீங்க. அந்த ஒரு ஆள் தான். ஒத்துக்கிறீங்களா? உங்களை பெருமையாக தான் சொல்கிறேன், குறைச்சி சொல்லலை. இதுக்காச்சும் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிச்சிருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமென். தன் நிலைமையை உணராத ஊழியங்கள், தன் நிலைமையை உணராத சபைகள். அந்த சபையை பார்த்து சொல்ற, நீ தரித்திரண்டா, ஆனா நீ சொல்ற நான் ஐஸ்வர்யவான். நீ குருடண்டா, ஆனா நீ சொல்ற நான் ஐஸ்வர்யவான். நீ நிர்பாக்கியவதிடா, நான் சொல்ற நான் ஐஸ்வர்யவான். ஆமென். ஆண்டவருடைய பார்வையில நீ குருட, நீ நிர்பாக்கியவான், நீ தரித்திரன், நீ நிர்வாணின்னு அறியாம இருக்கிற. எது விடுதலை தந்துச்சு? ஒண்ணுமே செய்யல. ஆண்டவருடைய வசனத்தை சொல்லி ஜெபம் பண்றது, அவ்வளவுதான். ஆமே. ஆண்டவரே நீங்க சொல்லி இருக்கிறீங்க, ஆமே, என்னுடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாய் இருக்கிறீர்கள். இங்கே எண்ணெய் அடிக்கிறதும் இல்லை, தடன்னு உருட்டுறதும் இல்லை. ஒரு பேய் 8 வருஷம், எனக்கு தெரிஞ்சு ஒரு பேய் 8 வருஷம் உருளும். ஞாயிற்றுக்கிழமை வந்து உருளும். அதை வச்சுக்கிட்டு ஒரு 5 மணி வரைக்கும், ஆமேன், ரபா ஹபா சபா ரபா ரபாம்பாரு. 5 மணி எங்க உயிரும் போயிடும், வாலண்டியர் உயிரும் போயிடும், எங்க உயிரும் போயிடும். ஆமேன். அது 8 வருஷமா போகாது. கவனமா இருங்க அன்பு தேவ பிள்ளைகளே. ஆமேன். எப்போ அவருடைய வலது பாரிசத்துக்கு போக முடியும்? எப்போ இடது பாரிசம்? அவருடைய ராஜ்யத்துக்கு எப்போ நம்ம போக முடியும்? ஜெயம் கொள்ளும்போது. எதை ஜெயிக்கும் போது? என்னுடைய நிர்பாக்கியமான நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய தரித்திரமான நிலைமைகள் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். என்னுடைய குருட்டாட்டம் எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் சிலது தெரியும். ஆமாம். நீங்கள் எங்கே குருட்டாட்டமாக இருக்கீங்கன்னு எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஏன்னா நான் உங்கள் தகப்பனாச்சு, பிள்ளை பற்றி அப்பாவுக்கு தெரியும்ல, தெரியும், கொஞ்சமாவது தெரியும். என்னையா எங்கே குருட்டாட்டமாக இருக்கீங்க, எங்கே நிர்வாணமாக இருக்கீங்க, எனக்கும் கொஞ்சம் தெரியும். ஆமென். எனக்கும் கொஞ்சம் தெரியும். இதிலிருந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, விடுதலை தாங்கப்பா. நான் ஜெயிக்கும் போது தான், ஆமென் சொல்லுங்களேன், நான் ஜெயிக்கும் போது தான் எங்கே வர முடியுமாமா சொல்கிறார் பாருங்க. ஆமென். என்ன சொல்கிறாரு? அல்லேலூயா. 17வது வசனத்தை வாசித்தீங்களே. ஆமென். ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுகிற அந்த சபையை பார்த்து சொல்றாரு, அழைக்கிறாரு. என்ன அழைக்கிறாரு? அதான் 21வது வசனம். நான் ஜெயங்கொண்டு பாருங்க எப்படி, எந்த நிலைமையில் இருக்கிற சபையை, எந்த நிலைமையில், அதாவது நான் இதை எப்படி உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன்னா, எந்த நிலைமையில் இருக்கிற மனுஷனை அழைத்து எவ்வளோ பெரிய ஸ்தானத்துக்கு கொண்டு வர்றேன்னு சொல்றாரு. நம்மளை அப்படித்தானே அழைச்சாரு. நம்ம ஒரு காலத்தில் அப்படித்தானே. இப்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், இப்பவும் நீங்கள் தவறி நின்றிருந்தால், இப்பவும் தேவ பாதையை விட்டு நீங்கள் வழி விலகி நின்றிருந்தால், இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். இன்னைக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பிடணும். ஆமென். இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்து, இன்னைக்கு நீங்க யாருக்கும் தெரியல, என் காரியம் யாருக்கும் தெரியாது அப்படின்னு ஏதாவது தவறான பாதையிலே நாம் நின்று கொண்டு இருப்போமானால், இன்றைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். சபைக்கு அறைகூவல் விடுகிறேன் கர்த்தருடைய ஊழியக்காரனாய். ஆமென்.
இன்றைக்கே மனம் திரும்பி என் நிர்பாக்கியத்தை எடுங்க ஆண்டவரே, என் தரித்திரத்தை மாற்றுங்க ஆண்டவரே, என் குருட்டாட்டத்தை மன்னிங்க ஆண்டவரே, என் நிர்வாணத்தில் என்னை உடுத்துவித்த தேவன் நீர் ஆண்டவரே. உம்மை தவிர இந்த உலகத்தில் நான் வேற எதையும் நேசி. எவ்வளோ பெரிய அசிங்கமான சபைக்கு, வாந்தி பண்ணப்படும் நிலைமையில் இருந்த சபைக்கு ஒரு பெரிய அழைப்பு, ஒரு ஸ்தானத்தின் அழைப்பை கொடுக்கிறார். 21வது வசனம் என்னவா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ, உலகத்தை ஜெயிக்கிறவன் எவனோ, அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ரெடி ஆயிக்க காதுள்ளவன் கேட்கிறவன். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை, அடுத்த வசனம் தானே என்ன போட்டிருக்குன்னு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். இதை எழுதினது யாரு? செபோதேயுவின் குமாரன் யோவான். இப்ப யோவானுக்கு புரிஞ்சிருக்கும், எங்க அம்மா எவ்வளவு பெரிய கூறுகட்ட வேலை பார்த்துருக்குவாரு. இதை எழுதும்போது யோவானுக்கு புரிஞ்சிருக்கும், ஏத்தா உன்னை இப்போ மட்டும் நீ என் பக்கத்தில் இருந்த காதை திருவிடுவேன் இல்லையா? ஏத்தா நீ மட்டும் இப்போ என் பக்கத்தில் இருந்து எவ்வேறுபட்ட கேள்வியை போய் அவர்கிட்ட போய் கேட்டிருக்கிறியே, என்ன ப்ராசஸ் வச்சிருக்கிறார் பாரு. ஆமாம், எவ்வளோ பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார் பாரு. இதை போய் அன்னைக்கு போய் நீ அவர்கிட்ட வந்து, யோவானை என் பிள்ளைய நீங்கள் வலது பக்கம் வச்சுக்கோங்க ஆண்டவரே. ஆமாம், சில பேரண்ட்ஸ் போய் சொல்லுவோம்ல, எங்கே ஸ்கூலில், சார் அவனை நீங்கள் பக்கத்திலே உட்கார வச்சுக்கிங்க சார், வேறு பிள்ளைங்களே இல்லை, வேறு யாருமே ஃபீஸ் கட்டலை. சில பேரண்ட்ஸுக்கு அப்படி ஒரு சார் நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் உங்கள் கால்கடியிலே உட்கார வச்சுக்கிங்க சார், அப்போ தான் உதைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். எங்கிட்ட எல்லாம் வந்து சார் கால்கடியில் உட்கார வச்சிருப்பாங்கம்மா, நிச்சயமாக என் கால்கடியில் உட்கார வச்சுருப்பேன். ஏன்னா இப்போ கையில் அடிக்க வேண்டாம், என்ன செய்யலாம் சொல்லுங்க. அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க. சில 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 வீட்டில் 3 பிள்ளைங்க இருப்பாங்க, அதில் ஒன்று சொன்னோடையே கேட்காது பாருங்க. அதுகிட்ட அப்பா சொல்லுவார், தங்க நீ மட்டும் நீ இதை செஞ்சுட்டேன்னா, பாஸ் பண்ணிட்டேன்னா, படிச்சுட்டேன்னா, நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா உனக்கு நான் சைக்கிள் வாங்கி தரேன், உனக்கு நான் என்ன செய்கிறேன் பைக் வாங்கி தரேன், நீ மட்டும் இந்த பர்சன்டேஜில் நீ பாஸ் பண்ணி. ஒன்று மட்டும் குறும்பு சேட்டை அடங்க பார்த்துருக்கீங்களா? வீட்டில் ஒன்று தான் இருக்கா, அதே பையன் திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ சமாளிக்க முடியலையே. அதை சொல்லுவோம் பாருங்க, நீ சேட்டை பண்ணாமல் குறும்பு பண்ணாமல் இருந்தா, ஆமே நான் உனக்கு என்ன செய்கிறேன், நான் இதை வாங்கி தரேன். அது நோக்கம் என்ன சொல்லுங்க? எப்படியாவது அந்த பழக்கத்திலிருந்து அவன் விடுதலை ஆயிடுவானா? நமக்கு சைக்கிள் பைக்கெல்லாம் மேட்டரே இல்லை. நம்முடைய நோக்கம் என்ன, அதான் முக்கியம். நம்முடைய நோக்கம் என்ன, தகப்பனுடைய நோக்கம் என்ன? இதை அறிவிக்கும் போது அவன் மனநிலை மாறுது வருங்க. இதை அறிவிக்கும் போது அவனுடைய மனநிலை மாறுகிறது. 8000 அறிவித்த உடனே நம்முடைய மனநிலை மாறுகிறது. அல்லேலூயா. கவனிங்க, அறிவிப்பு மனநிலை என்ன செய்து மாற்றுகிறது. அறிவிப்பு மனநிலை என்ன செய்து மாற்றுகிறது பாருங்க. சொன்ன உடனே நான் உனக்கு பைக் வாங்கி தரேன், நான் உனக்கு என்ன செய்கிறேன், ஆமாம் நான் உனக்கு என்ன செய்கிறேன் சைக்கிள் வாங்கி தரேன், நீ மட்டும் 450 எழுதுட்டேன்னா அப்பா உனக்கு ஒரு டைட்டன் வாட்ச் வாங்கி தரேன். இப்பெல்லாம் அதுக்காக படிக்க மாட்டான், ஒரு விவோ ஃபோன் வாங்கி தரேன்னு சொல்லி பாருங்களேன். ஐயோ படின்னு படிப்பான். ஆமாம், குப்புற படுப்பான், நிமிர்ந்து நின்று படிப்பான், படுத்துக்கிட்டு படிப்பான், உட்காந்து படிப்பான். என்னது வரணும்? 450 450 மார்க்கு வந்துருச்சுன்னு பாருங்க. இப்போ இவனுடைய சிந்தை மாறுது, அந்த ஊர் சுற்றுறது நிலைமை மாறுது, நிர்பாக்கியம் மாறுது. எப்படி அழைக்கிறாரு, நீ ஜெயித்தேன்னா என் சிங்காசனத்தில் என் கூட உன்னை உட்கார வைப்பேன். கை தட்டிருங்க. நீ ஜெயிச்சுட்டேனா எதை? இந்த உலகத்தின் அசிங்கத்தை, அருவருப்புகள், அவலட்சணத்தை, அவிசுவாசத்தை, ஆமென், தேவன் விரும்பாத காரியங்களை நீ ஜெயித்து வந்துரு. நீ என் கூட உட்காருவ, சிங்காசனத்தில் உன்னை என்ன செய்வேன், உட்கார வைப்பேன். பெரிய அழைப்பு கொடுக்கிறாரு, பெரிய அழைப்பு கொடுக்கிறாரு. அந்த சபை மனம் திரும்புகிறதை பார்க்க முடியும். ஆமென் தானா? அப்போ ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும், ஆமென், நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறார்? அவ்வளோ பெரிய, ஆமென், அசிங்கமான இருந்த நம்முடைய வாழ்க்கையை, ஆமென், மாற்றுகிறதற்காக சிலுவையை காண்பிக்கிறாரு, தன்னுடைய அன்பை ஊற்றுகிறாரு. சிலுவை மரணத்தில் நமக்காக அவர் சிலுவைக்கு போறாரு, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறாரு. சொல்றாரு, நீ நல்லா வாழ்ந்துரு அப்படின்னு சொல்லி. நான் அந்த மறுபடியும் சொல்கிறேன், சாகிறதுக்கும் சொல்லி கொடுத்தவர் தான், வாழ்கிறதுக்கும் சொல்லி கொடுத்தவர் அவர் தான்.
ஆமென். சாகிறதும் இப்படி தாண்டா சாகணும் சொல்லி கொடுத்தவர் ஆண்டவர் தான், இயேசு கிறிஸ்து தான். ஒரு மனுஷன் இப்படி தான் சாகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். இப்படி தான் வாழணும்னு சொல்லி கொடுத்தவர் அவர் தான். அப்போ ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு நம்ம வரணும்னா என்ன செய்யணும்? ஆமென். செபோதேயுவின் குமாரனாகுடைய தாய் வந்து ஆமென் கேட்ட கேள்விக்கு அவர் அப்போ பதில் சொல்லலை, பரலோக ராஜ்யத்துக்கு போய் பதில் சொல்கிறாரு. அதே யோவான்கிட்ட சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தான் ராஜ்யத்தில் வர முடியும். எப்படி ஜெயிக்கிறதுக்கு என்ன டூல்ஸ் கொடுத்துருக்காரு நமக்கு? ஜெயிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? ஈட்டியா? ஜெயிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? வசனம் சொல்லுங்க. வசனம். இந்த உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு என்ன வச்சுருக்கீங்க? டூல் என்ன வச்சுருக்கீங்க? ஈட்டியா? கம்பா? ஆமாம். வில்லா? அம்பா? யார் சொன்னா? கை தட்டுங்க. ஆமென். நல்ல கை தட்டிருங்க. அல்லேலூயா. ஆமென். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். உங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். யார் தேவனால் பிறந்தவர்கள்? அங்கேயும் அதான் வரும் பாருங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு. அப்ப டூல், ஒரே ஒரு டூல் தான் இருக்கு நமக்கு உலகத்தை ஜெயிக்க. என்ன டூலு? அவ்வளவுதான். ஆமென். அவ்வளவுதான். விசுவாசம், முழுமையான ஒரு ஆண்டவர் மேல. ஆமென். வேற எந்த அன்பையும் நம்பிடாதீங்க. ஐ ஃபீல் தட் வேர்டு. வேற எந்த அன்பையும் நம்பிடாதீங்க. உலக அன்பு உங்களை பெரட்டி எடுத்துரும், அவமானப்படுத்திடும், நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடும். உலக அன்பு எந்த அன்பையாவது நம்பி தேவனோடு இருக்கிற உறவை அவன் நேரத்தை வீணடித்து வீண் பண்ணிடாதீங்க. நம்மளை நடுத்தருவுக்கு கொண்டு வந்துடும். ஆமாம். தூக்கி தூர வச்சுட்டு அவரோடு இருக்கிற உறவில் பலப்படவும், அவர் சகாயத்தில் வாழவும், அவர் உதவியில் நிலை நிற்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். விசுவாசத்தில் ஓங்கி வளரணும். விசுவாசம்னா என்ன? ஞாபகப்படுத்தி விட்டுறேன், அவ்வளோதான். முடிக்க போகிறேன், செய்தி முடிக்க போகிறேன். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாகிய விசுவாசம். விசுவாசம் எப்படி வந்துச்சு? பிள்ளையானா வந்துச்சு. விசுவாசம்னா என்ன? வசனம் சொல்லணும். எபிரேயர் 11:1 என்னது? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளையும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகளின் கண்ணுக்கு தெரியல, ஆனால் நிச்சயமாக இருக்கு. பரலோகம் பார்த்துருக்கீங்களா? பரலோகம் பார்த்தவங்க, பரலோகத்துக்கு 2 தடவை போயிட்டு வந்தவங்க யாராவது சொல்லுங்க. என்னங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஏன்னா நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் நிறைய பேர் பரலோகம் போயிட்டு வந்திருக்காங்க. நல்ல வேளை கொஞ்சம் நம்மளை மாதிரி ஆட்கள் எழுமனால. இல்லைன்னா அங்கேயும் டிக்கெட் புக் பண்ணி என்ன செஞ்சிருவாங்க? மே மாதத்துக்கு பரலோகம் பிக்னிக் 7,60,000 ரூபா எல்லோரும் வாங்க. நான் சொல்கிறேன், செத்தாத்தான் பரலோகம் போக முடியும். இப்போ என்னென்னயா, இப்போ பரலோகம் நமக்கு முன்னாடி ஜெனரேஷன்லாம் நிறைய பேர் பரலோகம் போயிட்டு வந்திருக்காங்க. நான் பரலோகத்திலே இருக்கும்போது இப்போ நினைக்கிறேன், அதெல்லாம் எப்படி நம்பிட்டு உட்காந்துருந்த பாருங்க. நம்ம ஒரு காலகட்டத்தில் அவரை பெரிய ஜாம்பவானா பார்த்தோம். இப்போ இதை நல்லா வாசித்து இதை வெளிப்படையாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர் பெரிய காமெடினா தெரிகிறார் நமக்கு. இந்த உலகத்திலே பெரிய ஜோக்கர் அவர் தான். பெரிய ஜோக்கரே அவர் தான். ஆமேன்னு சொல்லுங்க. பரலோகத்துக்கு 3 முறை போயிட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க தமிழ்நாட்டில். நரகத்துக்கு 2 தடவை போயிட்டு வந்த ஆட்கள்லாம் இருக்காங்க. எரி நரகம்னு ஒரு புக்கு படிச்சிருக்கீங்களா? போயிட்டு வர முடியுமா சொல்லுங்க? நரகத்துக்கு போயிட்டு வர முடியுமா? என்னத்தையாவது அதான் சொன்னேன்ல பாஸ்டர், ஒரு அம்மா என்கிட்ட சொல்லிச்சு, பாஸ்டர் பரலோகத்தில் அப்படியே ஒரு லைன் ஃபுல்லாக புடலங்காய், முருங்கைக்காய், ஆமேன், அப்படியே பார்த்தீங்கன்னா கோஸு, காலிஃப்ளவர் எல்லாம் இருக்குது. நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். காலையில் எங்கேம்மா இருந்தீங்கன்னு கேட்டேன். நேற்று காலையில் எங்கே இருந்தீங்கன்னா, ஏன் பாஸ்டர் கேட்குறீங்க? ஃபுல்லாக மார்க்கெட்டில் தான் அலைஞ்சேன். அதனுடைய பாதிப்பு தான் இது. மார்க்கெட்டு, என் தம்பிக்கு கல்யாணம், எல்லோரும் மார்க்கெட்டில் தான் சுற்றிட்டு இருந்தோம் பாஸ்டர், குடும்பமே. அப்படின்னு பாவம், இந்த மார்க்கெட்டு பாதிப்பு தான் நைட்டு தூக்கத்தில்.
கர்த்தர் என்னை 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துகிட்டு போனார். ஆமென். பரலோகத்தில் நான் போயிட்டு இருக்கேன், ஆண்டவர் முன்னாடி போகிறாரு, நான் பின்னாடி போயிட்டு இருக்கிறேன். ஃபுல்லாக புடலங்காயாக தொங்குது. புடலங்கா உனக்கு நீயே பெரிய புடலங்கா இல்லையா? நீயே பெரிய புடலங்கா. எப்படி பாருங்க, என்ன எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க அவரை, எங்கே கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் பாருங்க. அவரை கொண்டு வந்து சிலுவையில் தொங்குனவரை கொண்டு வந்து எங்கே நிப்பாட்டிட்டோம்? புடலங்காக்கு ஈக்குவலாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டோம். நான் புடலங்காய் பார்த்தேன், மாங்காய் பார்த்தேன், தேங்காய் பார்த்தேன். ஆமாம். இன்னும் சில ஆட்கள் அவர் வெள்ளை குதிரையிலே அப்படியே 1000 டியூப்லைட் போட்டிருக்கு. எங்கே வாடகைக்கு எடுத்தாருன்னு தெரியல, சும்மா கதை. ஆமென். கடைசி நாட்களிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள். ஜெயிக்கணும். நீங்கள் உலகத்தை என்ன செய்யணும்? இப்படிப்பட்ட காரியங்களை, கள்ள உபதேசங்களை, கள்ள போதகங்களை ஜெயிக்கணும். கள்ள உபதேசங்களை அடையாளம் முதல்ல கண்டுகொள்றதுக்கு உங்களுக்கு ஞானம், அறிவு வேணும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிப்பான், மற்றவர்களால் நிதானிக்கப்படான். மற்றவர்களால் நிதானிக்கப்படான். நான் ஒரு பெரிய சபையில் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். அங்கே ஒரு தம்பி எனக்கு மேலே ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்தான். அவன் சொல்லுவான், அண்ணா உங்களை புரிஞ்சிக்கவே முடியல, நீ புரியவே கூடாதடா என்னைய. நான் உங்களை புரிஞ்சிக்கவே முடியலண்ணா, எப்போ எப்படி இருக்கீங்கன்னு தெரியலண்ணா, தெரியவே கூடாதா, நீ சாக வரைக்கும் நான் யாருன்னே உனக்கு தெரியக்கூடாதுடா. தெரிஞ்சா என்னை கவுத்துருவேன். உனக்கு நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன செஞ்சிருவேன்? என்னைய கவுத்துருவேன். ஆமென் தானா? ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கணும். மற்றவர்களால் நிதானிக்கப்படான். மற்றவர்களால் என்ன செய்ய முடியாது? ஆமென் தானா? ஜெயம் எடுக்கணும். ஜெயிக்கிறவன் தான் கர்த்தருடைய வலது பாரிசத்தில் இடது பாரிசத்தில் உட்கார முடியும்.